வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை வழங்குவதற்கு அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் முடிவெடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் கலந்து ஆலோசனை செய்த பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். அதிக அழுத்தத்தை அதிமுகவிற்கு கொடுக்கப்படுவது செங்கோட்டையன் அவர்கள்தான். ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலும் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவியுள்ளது. மேலும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலை நாம் எதிர்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு இடையூறாக கூட்டணிகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமலும், அதேபோல் அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமலும் மிகவும் தோய்வடைந்த நிலையில் அதிமுகவின் நிர்வாகிகள் செயல்பட்டு வருவதால் இவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவை ஒரே வழியில் கொண்டு செல்ல வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றாகத்தான் இருந்தது. சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களான 3.5% மட்டும்தான் அதிமுகவிற்கு விழவில்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி திமுக ஆட்சியை அமைத்து கொண்டது. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணம் பிரிவினை மட்டும்தான். அதிமுகவினர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் முதலாவதாக ஒற்றுமை என்ற ஆயுதத்தை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூறுவது போல் அமைக்க வேண்டும். அதிமுகவின் கொள்கைகளை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவரை முழுமையாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அவருக்கு மரியாதையும் அவரது பேச்சை கேட்டும் செயல்படுகிறார்கள். ஆனால் 234 தொகுதிகளும் அதிமுகவின் தலைவர் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் அதிமுகவின் சிறப்பாக செயல்படக்கூடியவரை தான் அந்த பொறுப்பில் அமர்த்த வேண்டும், அல்லது அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கவனத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களுக்கு அதிமுகவில் இடத்தை கொடுத்து இதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவது மட்டும்தான் அதிமுகவின் கொடி கோட்டையில் பறக்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பல முறை அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைத்து முக்கிய பதவிகள் கொடுப்பதற்கான முயற்சியில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். ஆனால் இதற்கு துளி அளவு கூட எடப்பாடி சம்மதம் தெரிவிக்கவில்லை. அவைத்தலைவர் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி முடிவு எடுக்கப்பட்டது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.